செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. எழுபத்தி நீதிபதி பணியிடங்களில் 13 பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது உயர்நீதிமன்றத்துக்கு அனுமதிக்கப்பட்ட 75 நீதிபதி பணியிடங்களில் மிச்சமுள்ள இடங்களை நிரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். எழுமுவர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட 75 நீதிபதிகள் பணியிடங்களில் 23 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் கடந்த 2025ஆம் ஆண்டு மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் அந்தஸ்தில் உள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ். அல்லி மற்றும் மாவட்ட நீதிபதிகள் முருகன், சுமதி, திருமகள் சந்திரசேகர், தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், கார்த்திகேயன் பாலதண்டாயுதம், சண்முகம் கார்த்திகேயன், பாலுசாமி முருகேசன், குணசேகரன் ஆகிய 9 பேரின் பெயர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இதே போல வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய என். ரமேஷ், ஜி.கே. முத்துக்குமார், ராஜேஷ் விவேகானந்தன், சங்கரநாராயணன் ரவிக்குமார், நாகராஜன் திலீப்குமார், இ. மனோகரன், கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன், ரஜினிஷ் பட்டில், கே. அப்பாதுரை, ஆர். அனிதா ஆகிய 10 பேரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியத்தின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரினுடைய பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ள உச்சநீதிமன்ற கொலிஜியம் இவர்களை சென்னை நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இவர்களினுடைய நியமனத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இவர்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பிப்பார். அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.